இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டிலலாம் வந்து ஜென்ஸாக பிறக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ஒரு ஆம்பளை பசங்களை கரெக்டாக ஒரு பொறுப்பான ஆண்மகனாக வளர்த்தெடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி பேரண்ட்ஸ்க்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் மெஜாரிட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ்க்கு இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நம்ம ஊரில் வந்து ஏன் ஆண் குழந்தை கேட்பாங்க அப்படின்னா, தான் சேர்த்து வச்ச சொத்தை அடுத்தடுத்த பரம்பரைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணணும், யார் வீட்டுக்கும் போயிடக்கூடாது அந்த சொத்து அப்படின்னு நினைப்பாங்க. சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டாவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுவாக தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்தை இருக்குது, ஒரு பெண் குழந்தை இருக்குது, 2-3 பெண் குழந்தை இருக்குது, ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா கரெக்டாக ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. சில பேர்த்துக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சில பேர்த்துக்கு ப்ராப்பர்ட்டியே இருக்காது. நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியே இருக்காதவங்களை பற்றி பேசலாம். ப்ராப்பர்ட்டியே எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் வந்து சர்வைவலுக்காக ஏர்ன் பண்ணுவாங்க, படிக்க வைப்பாங்க, அவ்வளோதான். ஒரு வீடு மட்டும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு சிஸ்டர் ஆர் 2 சிஸ்டர் வித் ஒரு பையன் இருக்கான். ஆனால் அந்த பையன் மேலே அந்த பாரம் இருக்கும், அந்த 2 சிஸ்டர்ஸையும் அவன் பார்த்துக்கணும், காலம் ஃபுல்லாக சீர் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து அந்த காலத்தில் ஏன் வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு கடைசி வரைக்கும் சீர் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, ஆண்களுக்கு ஏன் அந்த ப்ராப்பர்ட்டி ரீட்டைன் ஆச்சு அப்படின்னா, ஆண்கள் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஒரு விவசாயமே பூமி இருக்குது அப்படின்னா இவங்க தான் இங்கே உட்காந்து விவசாயம் பண்ண போகிறாங்க. அந்த விவசாயத்தில் வர்ற லாபத்தில் அந்த பொண்ணுக்கும் தானே, அந்த பொண்ணும் அந்த வீட்டில் பிறந்த பொண்ணு தானே. ஸோ அதனால் அதில் ஈக்குவல் ஷேர் வேணுங்கிறதுனால அந்த லாபத்தில் அவங்களுக்கு சீராக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த காலத்தில் ஒரு லேண்டே இருக்குதுன்னே வச்சுக்கலாமே. ஸோ அந்த லேண்ட் இருக்குதுன்னாலுமே அந்த விவசாயம் பண்ணுறோமா? அந்த பூமியிலிருந்து ஏதாவது லாபம் வருதா? வர்றது கிடையாது. ஆனாலுமே சீர் மட்டும் கரெக்டான டைமுக்கு எல்லா நேரமும் போயிடும். ஸோ கடைசி வரைக்கும் சீரும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பின்னாடி சொத்துக்கும் வந்து ஷேருக்கு வருவாங்க. ஸோ அப்போ சீர் கணக்கு, நகை, கோல்டு இது எல்லாம் போக ஈக்குவலாக ஷேருக்கும் கடைசியில் வந்து நிற்பாங்க. நார்சிஸ்டிக் இன்லாஸாக இருந்தால், சிஸ்டர் இன்லாஸ் வந்து நார்சிஸ்டிக்காக இருக்கிறாங்க அப்படின்னா இதை ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி பண்ணுவாங்க. இதை புரிஞ்சுக்க தெரியாத ஃபாதர் இன்லா ஆர் மதர் இன்லா இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் வாக்கப்படுற பொண்ணுங்க உண்மையிலேயே வந்து பாவம் தான். இதை புரிஞ்சுக்க தெரியாத சன்ஸு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க, இது பரவாயில்ல, என் தங்கச்சி தானே, என் பரவாயில்ல, என் அக்கா தானே அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய வாரிசுகள் பாவம் தான். ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ இக்னோரண்ட்டாக இருக்கீங்க, உங்களை சுற்றி என்ன சதி நடக்குதுன்னே தெரியல அப்படின்னால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அப்போ வந்து ஏன்னா அதுக்கு பெட்டர் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய லேண்டை ஈக்குவலாக பிரிச்சுட்டு போயிடலாமே. ஈக்குவலாக முன்னாடியே பிரித்து கொடுத்துருங்க, இது உனக்கு இது உனக்கு அப்படின்னு. இல்லை லேண்டு எந்த ப்ராப்பர்ட்டியுமே இல்லை, எல்லாருமே தனித்தனியாக நல்லா படிக்க வச்சுட்டீங்க, ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அந்த தங்கச்சிக்கு நீங்கள் சீர் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது என்ன இருக்குது? அப்படி ஒன்று இல்லவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கான், எனக்கு வந்து இன்னொரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒரு தங்கச்சி இருக்குது அப்படின்னா அந்த பையனுக்கும் சரி அந்த பெண் குழந்தைக்கும் சரி தேவையான ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய பொறுப்பு முழுக்க என்னது தான். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏர்னிங் மணியை வச்சு 2 பேத்துக்கும் சேர்ந்து நம்ம ஒரு ஃபேமிலியை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேரேஜுக்கு போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என் பையன் பார்த்துக்குவான், அவன் தங்கச்சி பார்த்துக்குவான் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துக்குவாங்கங்கிறது நல்ல எமோஷனல் சப்போர்ட். எதுனாலும் போய் நிற்கணும், எந்த நிலைமையிலும் போய் நிற்கணும், இதுனா அண்ணன் வருவான்டா அப்படிங்கிற பயம் இருக்கணும், அந்த வீட்டில் எல்லாமே இருக்கணும். அதில் வந்து எந்த சந்தேகமுமே இல்லை. பட் ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டுக்கு ஒரு அவசரத்துக்கு இது பண்ணுறது எல்லாமே இருக்கலாம். பட் காலத்துக்கும் நான் சீர் செஞ்சு தள்ளிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்ன நியாயம்? அந்த ப்ரெஷரை வந்து நீங்கள் உங்கள் ஆண் குழந்தைக்கு வைக்கிறீங்கன்னா அது நியாயமா? கிடையவே கிடையாது. நீங்கள் எத்தனை குழந்தை பெற்றாலும் அத்தனை குழந்தைக்குமான ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டியை வந்து பண்ணி வைக்க வேண்டியது பேரண்ட்ஸோட பொறுப்பு தான். அதுக்கு உங்களுக்கு திராணி இருந்தால் தான் வந்து நம்ம வந்து ஒரு பர்த் ஆர்டர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் இத்தனை ஆண் குழந்தைக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா 1 அல்லது 2 நிறுத்திக்கணும். அதுக்கு ஈக்குவலாக ப்ரொவைட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு குழந்தைங்க விஷயத்தில் பார்ஷாலிட்டி பார்க்காதீங்க. சில வீடுகளில் ஆண் குழந்தைங்களுக்கு அப்படியே ராஜ மரியாதையும் பெண் குழந்தைங்களுக்கு மட்டம் தன்ற வீடுகளும் இருக்குது. சில குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைங்க பாவம் ரொம்ப இன்னசென்ட்டாகவும், அந்த பெண் குழந்தைகள் வந்து நார்சிஸ்டிக்காக அப்பா அம்மாவை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சுரண்டக்கூடிய பெண் குழந்தைகளும் இருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக இந்த மாதிரி அந்த குழந்தைங்க தப்பான வழியில் போகிறாங்க, நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்குது, இந்த குழந்தைய கரெக்ட் பண்ணணும், இது ரொம்ப செல்ஃபிஷாக இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு விவரம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 குழந்தையும் சரிசமமாக ஒன்றுக்கு ஒன்று ஆதரவாக நிற்கிறது அளவுக்கு வளர்த்துறதுக்கு திராணி இருந்தால் தான் செகண்ட் பர்த்க்கே போகணும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஆண் பெண்ணு டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. தேவையில்லாத பாரத்தை ஆண் குழந்தைங்க மேலே பசங்க மேலே வைக்காதீங்க.
இங்கே யாரும் யாருக்கும் வந்து சீர் அப்படியெல்லாம் வந்து செய்யணுங்கிறது வந்து அதெல்லாம் அந்த காலத்தில் வழி வழியாக நிறைய சொத்து இருந்த காலத்தில் அந்த விவசாயத்தில் தான் பண்ணி அந்த லாபத்தை எடுத்த காலத்தில் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. எல்லாருமே ஜாபுக்கு போயிட்டாங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துக்கிறாங்க. இப்போ பிடிச்சி வந்து இதுன்னு எதிர்பார்க்கறது தப்பு. ஒரு பொண்ணை ஒரு வீட்டிலேருந்து கல்யாணம் பண்ணுறீங்கன்னா அந்த வீட்டில் பையன் இருக்கானா அந்த பையன் உங்களுக்கு சீர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. மற்ற ஜென்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ அண்ட் see you tomorrow.